அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை அழைத்தவரே மை துதிக்கிறோம். எங்களை தெரிந்தெடுத்தவரே மை துதிக்கிறோம். கரம் பிடித்து நடத்துகிறவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உமக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள, ஆண்டவரே, எங்களை என்ன நோக்கத்தோடு நீங்க அழைத்தீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 10வது அதிகாரம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. இப்ப சாமுவேலும் சவுலும் மட்டும் இருக்காங்க. தனியா கூட்டிட்டு போய் இப்ப தைல குப்பிய எடுத்து அவர் தலைமையில அந்த தைலத்தை ஊற்றி, இது ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படுறதுக்கு அடையாளமாக தைல குப்பியில இருக்க தைலத்தை தலையில ஊத்துறாரு. முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் ஆண்டவருடைய சுதந்திரம் இஸ்ரவேல் மக்களுக்கு தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். நீதான் ராஜாவாக போற அப்படின்றத தெளிவா அவருக்கு சொல்றாரு. இதான் தேவனுடைய திட்டம் அப்படின்னு. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஆண்டவர் ஒரு சில காரியங்களுக்காக தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும், ராஜாக்களுக்கு, ஆசாரியர்களுக்கு மட்டும்தான் அபிஷேகம். ஆனா புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். வாஞ்சையோடு யார் கேட்டாலும் அந்த அபிஷேகத்தை நமக்கு தருவாரு. 1 யோவான் 2வது அதிகாரம் 20வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அந்த பரிசுத்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டோம்னா எல்லாவற்றையும் அவர் நமக்கு போதித்து நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை போதித்து நடத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். யோவேல் 2:28 சொல்லியிருக்கு, கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வாஞ்சையோடு ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டோம்னா ஆண்டவர் தம்முடைய ஆவியினால நம்மளை நிரப்புவார், அபிஷேகத்தினால் நிரப்புவார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவிய நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். வேதம் அப்படித்தான் சொல்லியிருக்கு, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால நம்ம ஆண்டவரிடத்துல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தாரும் கேட்கும் போது அவர் தமது ஆவியினால நம்ம நிரப்புவார். நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாக்கில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேட போன கழுதை அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். என்ன நடக்க போகுது அப்படின்றத சாமுவேல் முன்னதாகவே சவுலுக்கு சொல்றாரு. தீர்க்க தரிசனமா என்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்றாரு. ராகேல் அப்படின்றது பென்யமீனோடைய தாய். அப்ப ராகேலோட பென்யமீன் எல்லையில ராகேலோட கல்லறை பக்கத்துல எந்த இடம்னு சொல்லியிருக்கு, எத்தனை பேர் ஆட்கள் வருவாங்க, எல்லாம் தெளிவா தீர்க்க தரிசனமா சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை. நீ காண போன கழுதை அகப்பட்டதுன்றத சொல்லுவாங்க. நீ உனக்காக உங்க தகப்பன் கவலையோடு இருக்காரு அப்படின்ற செய்திய
அவனுக்கு சாமுவேல் மூலம் சொல்லப்படுது. நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது, முதல்ல ராகேலோட கல்லறை அண்டையில என்ன நடக்கும்னு சொன்னாரு. அதுக்கு அடுத்து தாபோரில் உள்ள சமபூமியில என்ன நடக்கும்? தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். அடுத்து 3 பேர், முதல்ல 2 பேர் சந்திச்சாங்க, இப்ப அடுத்ததாக 3 பேர் உன்னை சந்திப்பாங்க. ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சரசம் உள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து, அவங்க கையில இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. எவ்வளவு கொண்டு வர்றாங்க, என்ன கொண்டு வர்றாங்க எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டி வந்து தகன பலிக்காக கொண்டு வர்றாங்க. அப்பங்கள் வந்து போஜன பலிக்காக கொண்டு வர்றாங்க. திராட்சை ரசம் வந்து பான பலி வார்க்கிறதுக்காக கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் அவங்க எடுத்துட்டு வந்து தேவனை பணிந்து கொள்ளும்படியா இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையில் வாங்க வேண்டும். உன்கிட்ட பேசுவாங்க, உன்னை விசாரிச்சு 2 அப்பத்தை உனக்கு கொடுப்பாங்க, நீ வாங்கிக்கோ. பின்பு பெலிஸ்தியரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அடுத்து அங்கிருந்து அடுத்த இடம், 3வது இடம், இது வந்து பெலிஸ்தியர் படைகள் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். இப்போ 3வது இடத்துல தீர்க்கதரிசிகளோட கூட்டத்தை பார்ப்ப. முதல்ல 2 பேரு, அடுத்து 3 பேரு, இப்ப ஒரு திரளான கூட்டம் தீர்க்கதரிசிகளோட கூட்டத்தை எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புருவும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அந்த தீர்க்கதரிசிகள் கூட்டத்துக்கு முன்னாடி இசைக்கருவிகளை வாசித்து போவாங்க. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். கர்த்தருடைய வார்த்தைய அவங்க தீர்க்க தரிசனமா சொல்லி கொண்டு போறாங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். அந்த தீர்க்கதரிசி கூட்டங்கள் போகும்போது கர்த்தருடைய ஆவி உன் மேல இறங்கும். நீ அவர்களுடனே கூட தீர்க்க தரிசனம் சொல்லி நீயும் அவங்களோட சேர்ந்துருவ, தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிப்ப. வேறு மனுஷன் ஆவாய். இப்ப நீ வந்து வேற ஒரு மனுஷனா மாறிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 4வது அதிகாரம் 23, 24 ஆகிய வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவனுக்குள்ள உள்ளான மாற்றம் ஏற்படுது. புதிய மனுஷனை தரித்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. பழைய வாழ்க்கை மாறி ஆவியானவர் மூலம் நம்ம வந்து புதிய மனுஷனா மாறுகிறோம். இப்ப வந்து சவுல் வந்து வேறு மனுஷனாய் மாறுகிறான். ஏன்னா இப்ப அவனுடைய விருப்பம், அவனுடைய செய்கை, அவனுடைய பேச்சு எல்லாவற்றிலும் மாற்றம் ஏற்படும். ஏன்னா பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறதுனால, அவர் பொறுப்பெடுத்து நடத்துறதுனால எல்லாம் மாற்றம் ஏற்படுது. இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். இந்த 3 அடையாளமும் அடுத்தடுத்து நடக்கும். நடைபெறும் போது என்ன உனக்கு தோணுதோ அதன்படி நீ செய்ய. சமயத்துக்கு ஏற்றபடி நீ அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி நீ நடந்து கொள். தேவன் உன்னோடே இருக்கிறார். கர்த்தர் உன் கூட இருக்காரு. நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். முதல்ல நீ போய் கில்காலுக்கு போகணும்.
அங்க நம்ம என்ன செய்ய போறோம்னா, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி இதெல்லாம் நம்ம செலுத்தணும். சாமுவேல் நான் கில்காலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் உன்னிடத்தில் நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு. 7 நாள் எனக்காக நீ அங்க காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் போது நீ என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ராஜா யாருக்கும் காத்திருக்க மாட்டாங்க. ஆனா இங்க சாமுவேல் எனக்காக காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சவுலுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். கில்கால்ல பலி செலுத்தும்படியா எனக்கு காத்திருக்கணும். அப்ப சவுல் தன்னை தாழ்த்தி தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தீர்க்கதரிசியான சாமுவேலுக்கு காத்திருக்கணும். ராஜான்ற எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியா தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்தி காத்திருக்கணும். அதற்கான மனப்பக்குவம் வரணும். ராஜா நான் யாருக்கும் காத்திருக்க மாட்டேன் அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ள வரக்கூடாது. அந்த கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும்படியா 7 நாள் கில்கால்ல காத்திருக்க சாமுவேல் சவுல் கிட்ட சொல்றாரு. அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். இப்ப அவன் சாமுவேல் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு திரும்பி போறப்ப பார்த்தா அவனோட இருதயம் மாற்றப்பட்டிருக்கு. வேறொரு இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கு. எசேக்கியல் 36வது அதிகாரம் 26, 27 வசனத்துல உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் அப்படின்னு எசேக்கியல் மூலம் தீர்க்க தரிசனமா அங்க வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்மளோட இருதயம் மாற்றப்படுது, நல்ல இருதயமா மாறுது. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தேவன் கொடுக்கிறாரு. அப்படி மாற்றப்பட்ட இருதயம் கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கவும் அவருடைய நியாயத்தை கை கொள்ளவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப சவுலுக்கு இங்கே தேவன் வேறொரு இருதயத்தை தந்தார். நம்ம 6வது வசனத்துல பார்த்தோம், வேறு மனுஷனான பரிசுத்த ஆவி வரும்போது இங்கு தேவன் அவனுக்கு வேறொரு இருதயத்தை கொடுத்தாரு. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. சாமுவேல் என்னென்ன அடையாளம் சொன்னாரோ அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினத்திலேயே நடந்தது. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னா அது கட்டாயம் நடக்கும். அந்த தீர்க்க தரிசனமா சாமுவேல் சொன்ன எல்லாமே அப்படியே நிறைவேறியது. அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, சாமுவேல் சவுலுக்கு தலையில அபிஷேக தைலத்தை ஊத்தி உன்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணினார் சொல்றாங்க. சொல்லிட்டு என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத அடையாளமா சொல்றாரு. நீ ராகேலோட கல்லறைக்கு வரும்போது 2 மனுஷர் சந்திப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க அப்பா கழுதையை பற்றி கவலையை விட்டுட்டு உங்களை பத்தி கவலைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்திய சொல்றாங்க. 2வது தாபோரின் சமபூமிக்கு வரும்போது கர்த்தரை பணிந்து கொள்ளும்படியா பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷரை சந்திப்ப. ஒருத்தன் 3 ஆட்டுக்குட்டி வச்சிருப்பான், ஒருத்தன் 3 அப்பம் வச்சிருப்பான், ஒருத்தன் திராட்சை ரச துருத்தி வச்சிருப்பான். அதுல உனக்கு 2 அப்பத்தை கொடுப்பாங்க, அதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாரு. 3வதாக பெலிஸ்தியர் தானியம் இருக்கிற தேவனுடைய மலையில இருந்து
ஒரு தீர்க்கதரிசிகளோட கூட்டம் கடந்து வரும். அப்ப வந்து ஆஹ் அவங்க எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஓ மேல கர்த்தருடைய ஆவி வரும், நீயும் தீர்க்க தரிசனம் சொல்லுவ, நீ வேறு மனுஷனா மாறுவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 அடையாளம் நடக்கும்போது அதுக்கேத்த மாதிரி நீயும் நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் சொல்றாரு. தேவன் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. கில்கால்ல சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தும்படிக்கு நான் வர்ற வரைக்கும் நீ அங்கே காத்திருக்கணும். 7 நாள் காத்திருக்கணும். நீ என்ன செய்யணுமோ அதை நான் உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் வந்து சவுல்ட்ட கட்டளையா சொல்றாரு. அப்ப சாமுவேலை விட்டு இதெல்லாம் கேட்டுட்டு திரும்பி போறப்ப கர்த்தர் வந்து சவுலுக்கு வேறொரு இருதயம் கொடுத்தாரு. அவன் அந்த சாமுவேல் சொன்ன வார்த்தைகள் படி எல்லாம் அன்றைய தினமே அப்படியே நடந்தது அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்துல வரும்போது நாங்க வேறு மனுஷனா மாறுகிறோம், புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறோம் நாங்க தியானித்தோம். ஆண்டவரே, எங்க ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால நிரப்பி எங்களை வேறு மனுஷனாய் மாற்றுங்க. ஆண்டவரே, சவுலுக்கு ஆண்டவரே வேறொரு இருதயத்தை தேவன் கொடுத்தார் நாங்க வாசித்தோம். ஆண்டவரே, எங்களுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தாங்க. உம்முடைய வார்த்தைகளை அப்படியே கை கொள்ளக்கூடிய ஆண்டவரே, உமக்கு பயப்பட பயத்தோடு பரிசுத்தமாய் வாழ நல்ல இருதயத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நிறைவேறினத நாங்க தியானித்தோம். ஆண்டவரே, எங்களிடத்துல நீங்க பேசின வார்த்தைகளும் அப்படியே நடக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. நாங்களும் உம்முடைய ராஜ்யத்தின் பணியில எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.